எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். என் குடும்பத்தில் இப்படி நினைத்து பாராத பெரிய கஷ்டங்களும் எண்ண முடியாத வேதனைகளும் சூழ்ந்து இருக்கிறதே. என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலையே. ஒரு வழி எனக்கு இல்லையே. அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை, வேதனை மேலே வேதனை. வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் என்ன செய்வாராம், செய்வாராம். பாருங்கள், யோபு 9:10 எழுதியிருக்கிறது. யோபு அந்த பாடுகள் வழியாக கடந்து வந்தார். ஒரே நாளில் பிள்ளைகளை இழந்தார், மிருக ஜீவனை இழந்தார். அவர் தான் சொல்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. யோபு 9 புள்ள வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லி அவரை கேட்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படியா சொல்லி தான் பாருங்க அந்த வார்த்தை சொல்லுது, ஆராய்ந்து முடியாத அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். ஒருவரே வானங்களை விரித்து அப்படிலாம் பாருங்கள் அந்த வார்த்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவங்க இந்த நாளில் இன்னி நீங்களும் அழுது கொண்டுக்கலாம். ஆராய்ந்தே நான் பார்க்க முடியல, இந்த கஷ்டம் வீட்டுக்கு வந்துட்டு. ஹல்லேலூயா. அதை நினச்சி பார்த்தா எனக்கு அழுக தான் வருது. இது எப்படி இந்த கஷ்டம் எனக்கு மாறுது, வேதனை அந்த பிரச்சனை எப்படி மாறும் சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தை கொடுக்குறா. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயம் உனக்கு நான் செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால், ஆராய்ந்து முடியாத பாடுகளையும் எண்ண முடியாத கஷ்டங்களையும் அனுபவித்தபடினால, உன் குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனை பாடு வந்ததுனால, தேவனுக்காக தாங்கி சகிச்சு பொறுத்து வந்ததுனால, தேவனோடு சஞ்சரித்தபடினால் யோபு பாருங்கள், தேவனோடு சஞ்சரித்த அத்தனை பாடு வந்தாலும் கூட கத்தரி கொடுத்தார், கத்தர் எடுத்தார் சொல்லி தான் சொன்னார் பாருங்கள். ஆனால் 2 மடங்கு கத்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வதித்தார். மிருகஜீவனே ஆசீர்வாதம். பிள்ளைகள் 10 பிள்ளைகளை கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எந்த நிலைமையில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் கத்தரை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லார், ஆராய்ந்து முடியாத பெரிய காலம் உனக்கு செய்ய போகிற மகளே, நீ அழாத, நீ புலம்பாத, இன்னொன்று தொடர்ந்து என் பாதத்தில் உட்காந்துரு. உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன், உன் பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். நான் உன் பிரச்சனை நானே வந்து மாற்றுவேன். மனிதர்கள் உனக்கு அள்ளி கொண்டு வேதனைகளை போட்டிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு அள்ளி ஆசீர்வாதத்தையும் சமாதான சந்தோஷம் வீட்டுக்குள்ளே கொடுப்பேன். நீ ஆராய்ந்து முடியாத, ஐயோ நான் இவ்வளோ பாடு அனுபவிச்சேனே, இவ்வளோ பெரிய அதிசயம், இவ்வளோ பெரிய எனக்கு நன்மை கத்தர் செய்துட்டான்னு சொல்லி நீ கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா கத்தர் அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. அவர் அதிசயங்களையும் அவர் உங்களுக்கு செய்வார். அவர் அதிசயமானவர். பாருங்கள், யோபுக்கு செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. நினைத்து பாராத கஷ்டம் வந்தபடினால, நீங்கள் ஆராய்ந்து முடியாத பாடு வந்தபடினால கர்த்தர் உங்களுக்கும் ஹல்லேலூயா ஆராய்ந்து முடியாத எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். இந்த வார்த்தையினால் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்கள், ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றிப்பா, எனக்கு அற்புதம் செய்ய வந்துட்டீங்கப்பா, என் பாவங்களை மன்னி, என் சாபங்களை மன்னி, ஆராய்ந்து முடியாத பாடு அனுபவிச்சிட்டப்பா, அதனால் ஆராய்ந்து முடியாத எண்ண முடியாத அதிசயங்களை செய்ய வந்துட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்தை செய்ய வந்துட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா. நினைத்து பாராத கஷ்டங்களும் என்ன முடியாத வேதனை அனுபவித்து அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. சூழ்ந்து நிற்கிறது பாண்டுகள், வேதனைகள். என்ன செய்வோம், எங்கே போவோம் தத்தெழுத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சப்பா விடுவிக்கிற வார்த்தையா, அதிசயங்களை கொடுக்கிற வார்த்தைகளையா அல்லேலூயா கர்த்தர் அனுப்புவீராக. இந்த வார்த்தை ஜனங்களை விடுவிக்கட்டும். இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய வார்த்தை ராஜா உயிருள்ளதே சப்பா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிசயம் நடக்கட்டும். கண்ணீரை துடைங்க, அந்த கஷ்டத்தை மாற்றுங்க, அந்த பிரச்சனையை மாற்றுங்க, அந்த வியாதியை மாற்றுங்க. பிள்ளைக்கு பலனை கொடுங்கப்பா. தூக்கலாம வியாதிகளை ஏசப்பா நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. ஒரு சமாதானம் கொடுங்க ஏசப்பா. அதிசயங்களை காணப்படுங்கப்பா. என்ன வியாதியாக இருந்தாலும் அறியட்டும், என்ன பிரச்சனை பாட வார்த்தையின் வல்லமாய் ஒவ்வொரு வீட்டுகளை இறங்கட்டும். இந்த வார்த்தை அக்கினியாய் போய் இறங்கி கிரியை செய்யட்டே ஏசப்பா. இப்படி வார்த்தை அக்கினி கண்மலை ஓட்டைக்கும் சம்மட்டே ஏசப்பா. ஆராய்ந்து முடியாது என்ன முடியாது அதிசயங்களை செய்வீராக. பாவங்களை சாபங்களை மன்னிங்க. மந்திரவாத பிள்ளி சூனி எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். ஒவ்வொரு வீட்லையும் அக்கினி இறங்கட்டும்.
தேவனோடு சஞ்சரிக்க, தேவனுக்காக ஓட, தேவனோடு பழக, தேவனோடு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. நன்றிப்பா. யாரையோ நம்பி ஏமாந்துட்டாங்கப்பா. இனி உம்மை நம்பி இந்த வார்த்தையை நம்பி உள்ளே வந்து ஏசப்பா ஜெபத்தில் எழும்பி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஏசப்பா. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவன் மகிமைக்காக இந்த குடும்பங்கள் எழும்பட்டு ஏசப்பா ஜொலிக்க வைங்க. எண்ண முடியாத அற்புதங்களை கொடுங்க ஏசப்பா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நல்ல தூக்கத்தை கூட, சமாதானோடு, சந்தோஷம் கூட. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.